மை டாட் ஆல்வேஸ் சூப்பர்மேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த ப்ளே டேட் படம் தமிழ் டப்பிங்கோட ப்ரைமில் இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. பிரெயின் ரோலில் பண்ணியிருக்கிறவர் தான் கெவின் ஜேம்ஸ். இவருக்கு வேலை போச்சு, வீட்டில் விஐபியாக இருக்கார். 10-12 வயசில் பையன் இருக்கான். ஒய்ஃப் என்னங்கிறாங்க, இங்கே பாருங்க பையனை பத்திரமா நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் திரும்ப வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பையனை கிரவுண்டுக்கு விளையாட கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல ஆலன் ரிச்சனை சந்திக்கிறாரு. அவர் பையன் கூட ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விளையாண்டுருப்பாங்க. இந்த இடத்துல கெவின் அண்ட் ஆலன் 2 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இந்த இன்ட்ரோ நகைச்சுவை முடிகிறதுக்குள்ளாரையே ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஆரம்பித்து ஒரு குரூப் ஒன்று ஆலன் அவருடைய பையன் சிஜேவையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கெவின் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆலன் கிட்ட பதில் இல்லை. உங்கள் பையன் எப்படி என்ன ஏது அப்படின்னு கேட்டால், அவன் என் பையனே கிடையாது, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டையும் ஒன்று கொடுக்குறாரு. படம் பார்க்குற நமக்கும், டேய் அப்போ அவன் பையன் இல்லையா, 2 பேரும் கட்டிப்பிடிச்சி விளையாண்டுருந்தீங்க, சிரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா, ஆமாம் அவன் என் பையன் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, பின்னாடி ஒரு டீம் ஒன்று துரத்திட்டுருக்கேன், அதையே துரத்திட்டுருக்குன்னு கேட்டால் அதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாப்புல. யோ நீ யாரு தான் அப்படின்னு கெவின் கேட்டால், நான் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன், நான் செஞ்ச ஒரு வேலைக்கு என்னை வேலையை விட்டு துரத்திட்டாங்க, ஆனால் நான் தான் சிறந்த மிலிட்ரி மேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த விஷயத்தை டீட்டெயிலாக பேசலான்னு ஆலன் அவருடைய அப்பா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அந்த பையனையும் கூட்டிகிட்டு போய் நிறுத்துகிறப்ப, ஏண்டா மகனே உனக்கு பையன் பிறந்தது என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு அவர் டேடியை கோவிச்சிக்கிறாரு. சூடம் ஏற்றாத குறையாக தான் அப்பா கிட்ட சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள் அவன் என் பையனே கிடையாது அப்படின்னு. நம்பவே முடியாது, உன் சின்ன வயசு ஃபோட்டோ நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு அவர் ஒரு பண்டில் ஆஃப் ஃபோட்டோவை எடுத்து போட, அச்சு சில சிஜே மாதிரியே இருக்கிறான். டேய் பார்த்துட்ருக்கிற எங்களை என்ன கேன பையன் நினச்சிங்களாடாங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா ஆலன் சின்ன வயசில் நீ இப்படி தான் இருந்தங்கிற ஒரு மெமரி கூட இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று எழும். சரி இதை விட்டுருவோம், வேற என்னப்பா அடுத்தது அப்படின்னு பார்த்தா, அடுத்த கிட்ட ட்விஸ்ட்டு ஒன்று நகர ஆரம்பிக்குது. அதாவது அந்த பையனுக்கு உணர்ச்சிங்கிறதே கிடையாது. இவன் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சுட்டு வராங்க. அப்போ அந்த பையன் யார், ஆலன் யார், அவனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன, எதுக்காக இந்த பையன் இவன் கூட வந்தான் அப்படிங்கிற கேள்வியும் எழும் பார்த்துட்ருக்கிற ஆடியன்ஸ்க்கு. அதை தேடி நகைச்சுவையாக நகரக்கூடியதான் அடுத்த கட்டம் இந்த படம். பிரெயின் கேரக்டரில் பண்ணியிருக்கிற கெவின் தான் இந்த படத்துக்கு உயிர் நாடி. ஏன்னா அவர் தான் தமிழில் அழகாக சின்ன சின்ன டைமிங் காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு நகர்த்திட்டு போயிட்டு இருப்பாப்புல. எண்டில் நடக்கக்கூடிய அந்த மெடிக்கல் மிராக்கிள் தான் அந்த பையன் யார் அப்படிங்கிற ட்விஸ்ட்டு. ஒரு டைம் பாஸ்க்கான ஒரு தமிழ் டப்பிங் மூவி வேணால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ரைமில் இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னு கேட்டால் அங்கங்கே சின்ன சின்ன கெட்ட வார்த்தைகள் வரும், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் ஓகேவான ஒரு மூவி தான். ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.